இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறதுல இருந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது. ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து அப்படியே பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அல்லது மாதத்துக்கு நம்ம போட்டு வச்சிருக்கிறது. இதுதான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட அதிகமான வட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்போவுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட அதிகமான வட்டி இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு நேரம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இப்போ 7.9% வரைக்கும் இப்போ வந்து இயர்லி வட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு சில ப்ரைவேட் பேங்க் அப்படின்னு சொல்லி போகும்போது 9% வரைக்கும் கூட நாங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு இயர்லி வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக எப்போவுமே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இதே மாதிரியே வட்டி இருந்துகிட்ருக்கோம்னு சொல்லி சொல்ல முடியாது. ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கூடும் குறையும். ஒரு சில நேரத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கூட 3% வரைக்கும் கூட வட்டி குறைய வரதான் செஞ்சிருக்குது. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நல்ல வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 2 விதமாக வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு 10,000 ரூபாய் நம்ம முன்னாடி சொன்னால அதே மாதிரி ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் 5 வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு ஒவ்வொரு மாதம் வந்து உங்களுக்கு அந்த வட்டி வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதை உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்குவான வட்டியை வந்து திரும்பவும் வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த முறை வந்து வட்டி கால்குலேட் பண்ணும்போது ஏற்கனவே வட்டி உள்ள போட்டிருக்காங்களே அதுக்கும் சேர்த்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பணத்தை போடுறது தான் நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ நம்ம முன்னாடி போட்ட அதே 10,000 ரூபாய் சேவிங்ஸ் பேங்க்கில் நம்ம போட்டோம் இல்லையா, அதே அந்த 10,000 ரூபாயை நம்ம இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 7.5% வட்டியில் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த 1 இயர் முடிவில் நமக்கு இதுக்கு கிடைக்கிற வட்டி எவ்வளோ அப்படின்னா 776 ரூபாய் கிடைக்கும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு. இதே காம்பவுண்ட் வட்டியில் நாம் இதே 10,000 ரூபாயை 5 வருஷத்துக்கு போட்டோம் அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கு நமக்கு இதுக்குள்ள கிடைக்கிற வட்டி 4,533 ரூபாய் கிடைக்கும். ஸோ அந்த 4,533 ரூபாயை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் 906 ரூபாய். ஸோ ஒரு வருஷத்துக்கு நமக்கு 700 சம்திங் ரூபாய் தான் கிடைக்குது. அதே அமௌண்ட்டை இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து 5 வருஷத்துக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா அதே அமௌண்ட்டு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 900 சம்திங் ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னுடைய பெனிஃபிட். அதனால் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமான எவ்வளோ மேக்ஸிமம் வருஷம் போட முடியுமோ அதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிற ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இதே மாதிரி எப்போவுமே வந்து நீங்கள் போட்டிருக்கும் போதே இருக்கிற அதே வட்டி விகிதம் எப்போவுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. அது கூடி குறையும். ஸோ எந்த சூழ்நிலையில் எந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அதிகமான வட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் குறையிற பட்சத்தில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து வேற ஒரு இடத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.